எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலேயே திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 10வது நூறில் 9வது பதிகத்தில் 7வது பாட்டு. இதோட பிரபந்த நம்பர் 3761. பாட்டை சொல்ல கேட்டுக்குவோம். மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்தவன் கேசவன் கிளரொளி மணிமுடி குடந்தையன் கோவலன் குடியடியார்கட்கே இந்த பாட்டு சொல்ற. மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்து எங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடுகடல் கிடந்த எம் கேசவன் கிளர்வொளி மணிமுடி குடந்தையம் கோவலன் குடி அடியார்கட்கே அப்படிங்கிறதாக பாட்டு. இது பாட்டை பார்த்தீங்கன்னா அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, மடந்தையர்ன்றது இந்த இடத்துல தேவலோக பெண்கள் அர்த்தம். மடவாரினாலேயே பெண்கள் தான். மடந்தையர்ன்றது இந்த இடத்துல தேவலோகத்துக்கு தானே அவர் யாத்திரை போயிட்டு இருக்காரு. அதனால தேவலோகத்தில் இருக்க பெண்கள் மடந்தையர், தேவலோக பெண்கள். வாழ்த்தலும் அவரெல்லாம் வாழ்த்துறானாம், வாழ்த்தி கொண்டே இருக்கலாம். மருதரும் வசுக்களும் 49 மருதர்கள், 8 திக்கு வசுக்களும். 49 மருதர்கள் வந்து 49 பேராம். 49 மருதர்களும் 8 திக்கு வசுக்களும் மருதரும். அதுதான் சொல்றாரு. 49 வசுக்களும் 49 மருதர்களும் 8 திக்கு வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தொடர்ந்துன்னா என்னன்னா, நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கலாம். பெருமாளை பற்றின பாசுரங்களை எல்லாம் சொல்லிட்டு, இவர் எழுதின பாசுரங்களை எல்லாம் சொல்லிட்டு, அதை சொல்லிட்டு இவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கலாம். பார்த்துக்கோ எப்படி இருக்குது. தொடுகடல்னா இந்த இடத்துல தோண்டிய கடல்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. தொடுகடல்னா தரை தொட்டு இருக்க கடல் இல்லை, தோண்டிய கடல். யாரு அந்த தோண்டிய கடல் தான் திருப்பார்கடல்ல தோண்டது சகர முனிவருடைய பிள்ளைகள். சகர முனிவர்கள் புத்திரர்களால் தோண்டப்பட்ட கடல் அது. அதுதான் திருப்பார்கடல். சாகரம்னு அது பேரு. திருப்பார்கடலுக்கு பேர் சாகரம்னு பேரு. அதான் அந்த கடல் ஒண்ணுதான் வருதானா. அதுதான் இங்க சொல்ற. தொடுகடல்ன்றது வந்து சாகரம். தொடுகடல் கிடந்த எம் கேசவன் தொடுகடல் கிடந்த எம் கேசவன். தொடுகடல் கிடந்த திருப்பார்கடலில் படுத்துட்டு இருந்த எம் கேசவன், நல்ல அருமையான மணிமுடியை உடைய அதுதான் சொல்ற கேசவன். கிடந்த வெங்கேசவன், செழுமையான சிவந்த கேசத்தை உடையவன். குழந்தை கிடந்த எங் கேசவன், எங்களுடைய கேசவன், நல்ல கரிய நிறத்தையுடைய செழுமையான. எங்கன்றது வந்து இடத்துல எங்கள்னு எடுத்துக்கலாம், செழுமைன்னு எடுத்துக்கலாம். எம் கேசவன் கிளரொளி மணிமுடி. இது அதை பார்த்துக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்லிருக்காருன்னு பாருங்க. கிளர் ஒளின்றது வந்து நன்கு பிரகாசிக்கக்கூடிய ஒளி. கிளரொளி மணிமுடி. அந்த அந்த கிடந்த எம் கேசவன் இருக்கானே, கேசவனுடைய மணிமுடி எப்படி இருந்துதான் கிளரொளி மணிமுடி, நல்ல பிரகாசமான ஒளியை உடைய அந்த மணிமுடி. அந்த அந்த மணியை முடியை கிரீடத்தை தரித்து கொண்டுள்ள குடந்தைன்றது கும்பகோணம். எங்கள் கோவலன்னா கோபாலன் அர்த்தம். கோஅலன், கோன்னா பசு, அலன்னா மெய்ப்பவன். கோபாலன் தான் கோவலன்னாலும் கோபாலன்னாலும் ஒண்ணுதான். கோவலன் குடந்தையம்மன் கோவலன் குடி அடியார்கட்கே. குடந்தையம் கோவலன், கோன்னா மாடு, பாலன்னா மெய்ப்பவன், கோபாலன். அதான் கோபாலன் தான் கோபாலன். அலன்னாலும் மெய்ப்பவன் தான். கோபாலன்றது வந்து சுத்த தமிழ்ல. பாலன்றது வந்து சான்ஸ்கிரிட் நேம். அலன்றது தான் தமிழ்ல சின்ன பையன்றது அர்த்தம்.
அது கோபாலன்றதா கோவலன்றா. கோவலன் தெய்ப்போன் குடி வழி வழியாக தொண்டு செய்யும் குல அடியார்கட்கு. அதுதான் இங்க சொல்றாரு. குடியடியார்க்கேன்னா குடி குடியா வழி வழியா தொண்டு செஞ்சுட்டு இருக்காளே அந்த அடியார்கள் வழியில வந்த. ஏன்னா நம்மளோட அப்பாவும் வந்து அப்பா அம்மா 2 பேருமே பெருமாள் பக்தர்கள், பெருமாளுக்கு இது பண்ணியிருக்கா. அப்போ நம்மளோட வழியே பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு வந்த வழி. அதனால தான் அவர் கொண்டு நம்மாழ்வார் இப்படி பிறந்த உடனே அவர் கொண்டு பெருமாளை நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அங்கே போட்டு போனது காரணமும் அதுதான். புளிய மரத்தடியில ஆழ்வார் தடியில போட்டு போனது காரணமும் அதான். பெருமாள் இருக்கார் பார்த்து பாருங்க, அவன் பெருமாள் பக்தர்கள்ன்றதுனால தான். இல்லாட்டா அந்த எண்ணம் தோணிட்டு இல்லையா மனசுல, அதைத்தான் சொல்றாதீங்க. அந்த அந்த குடி அடியார்கிட்ட அந்த மாதிரி குடி குடியா பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்க அந்த அந்த குல 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 குலவடியா இருக்கு. அது நிறைய அந்த வழி வழியா பரம்பரை பரம்பரையா சேவை செஞ்சுட்டு இருக்க அந்த குலத்தை சேர்ந்த அடியாராகிய நம்மாழ்வார சொல்றான். நம்மாழ்வார்க்கு வாழ்த்தி வளர்த்தி கொண்டே இருக்கிறாராம். எல்லாருக்கும் எல்லாரும் அவரை வாழ்த்திட்டே இருக்காராம். இதுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, தேவலோக பெண்கள் வாழ்த்தி கொண்டே இருக்கின்றனர். 49 எனும் மருதர்களும் 49 எனும் மருதர்களும் 49 மருதர்களாம் 49 மருதர்களும் 8 திசை காவலர்களும் வசுக்களும் வேதமங்களை கோரிக்கொண்டு வேத மந்திரங்களை கூறிக்கொண்டு எல்லா திசைகளிலிருந்தும் வந்து கொண்டே இருக்கிறார். இவர் பின்னாடி வந்துட்டு இருக்கலாம். அதான் பார்க்கடலில்ன்றது தான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு, தொடுகடல் சொல்றாரு பாருங்க. பார்க்கடல் தான் சவரர்களால் நோண்டப்பட்ட சாகரம். அந்த அந்த இது அதைத்தான் சொல்றாரு இங்க. சகர முனிவருடைய பிள்ளைகள் 1000 பேர் இந்த அவர் பிள்ளைகள். அந்த 1000 பேர் சேர்ந்து தான் அந்த இதை திருப்பார்கடல் நோண்டினா. எதுக்குன்னா அவளுக்கு மோட்சம் கொடுத்ததுக்காக அதை பண்ணி கொடுத்தா பெருமாளுக்கு. அவர்கள் நோண்டினது தான் அந்த திருப்பார்கடல். அவர்களுக்கு மோட்சம் கொடுத்தது வந்து பெருமாள் தான் கொடுத்தாரு. பெருமாள் எப்படி கொடுத்தாருன்னா பகீரதன் மூலமாக கொடுத்தாரு. பகீரதன் வந்து இப்போ பரமசிவனை நோக்கி தான் இருந்து எனக்கு கங்கையை கொடுக்கணுன்றார். கங்கை வந்து வரேன்ட்டா. கங்கை என்ன தாங்கிறதுக்கு யார் இருக்கான்னு நினைக்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் தான் ஈஸ்வரன் என்ன பண்ணுறா, தன்னுடைய தான் இல்லை தன்னோட தலைமுடியை தான் கொண்டு ஈஸ்வரனோட தலையில் அந்த முடியில் தாங்கி அவளை அப்படியே நிறுத்திடுறாரு. அங்கேயே நிறுத்திட்டு அப்புறம் பகீரதன் கேட்ட அப்புறம் மெதுவாக கொஞ்சமாக சின்னதாக அப்படியே விடுறாரு ஈஸ்வரன். இது வந்து ஈஸ்வரன்கிட்ட வந்து பகீரதன் தவம் பண்ணி வாங்கின வரோம். அதில் விடுறா. அதில் வந்த உடனே அந்த சகரபுத்திரிகள்லாம் வந்து கபில முனியோட சாபத்தால் அப்படியே எரிஞ்சு போயிருப்பாள். அவள் மோட்சத்துக்கு அடையாத வைகுண்டத்தை அடையாத அப்படியே இருப்பாள். அவளுக்கெல்லாம் வைகுண்ட பிராப்தியை கொடுக்குறாரு பெருமாள். அந்த வைகுண்ட பிராப்தியை கொடுத்ததுக்காக என்ன பண்ணுறா, திருப்பார்கடல் நோண்டி கொடுக்குறா பெருமாளுக்காக. ஒரு கடலையே உருவாக்கி அதை நோண்டி 1000 புத்திரர்கள் இல்லையா சகரமுனி சகரரசனுடைய புத்திரர்கள் 1000 பேர் சேர்ந்து அதை நோண்டி கொடுக்குறா. அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த சகர முனிவர்கள் வந்து தொடுகடலில் கிடந்த அந்த இதை கொண்டு ஓட்டி கொடுத்ததில் கேசவன் எங்களுடைய அந்த கேசவனாகிய பெருமாள் கோபாலன் கேசவனாகிய நல்ல மணிமுடியை தாங்கிய அந்த மாதிரி மணிமுடியை தாங்கிய கிளரொளி மணிமுடி கேசவன் அப்படி எடுத்துக்கணும். கிடந்தயம் கிளரொளி மணிமுடி கேசவன் எங்களுடைய கிளரொளி மணிமுடி அப்படியே ஒளிரக்கூடிய மணிமுடியை உடைய கேசவன். குடந்தையும் கோவலன். குடந்தையும் கோவலன்னா திருக்குடந்தைன்றது கும்பகோணம். குடந்தையில் இருக்கின்ற கோவலன். கோவலன்னா கோபாலன். அதுதான் கோவலன்றது வந்து மாடு மேய்க்கும் முகத்தை சேர்ந்த அந்த கிருஷ்ணன் கண்ணன்றது அர்த்தம். அவனுடைய குடியடியார்கட்கு அவரை பரம்பரை பரம்பரையாக அந்த கிருஷ்ணனை துதிச்சுட்டு வர, கிருஷ்ணனுக்கு தொண்டு செஞ்சுட்டு வர அந்த அடியார்களின் வழியில் வந்து நம்மாழ்வார் வரதை பார்த்த உடனே இவாளெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லி அவளை வாழ்த்துறாளாம். அவளை வந்து அங்கே இருக்க சொல்கிறாளாம். எத்தனை சொல்கிறா பாருங்க. பின்னாடியே வராளாம் அவள்லாம். நாங்களும் வரோன்னு வழி அனுப்பும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தரை வாசல்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டு வருவோம் இல்லையா. அது மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி பாட்டை சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம். பின்னாடி ராமர் வந்து காட்டுக்கு போனப்ப அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்துருத்தான். ஜனங்கள்லாம் வந்தப்போ அவர் அப்படியே இருந்துட்டு ராத்திரி ஆனவுடனே எல்லா ஜனங்களையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டு டக்குன்னு அந்த சரையு நதியை தாண்டி அந்தன போயிடுறாராம். அந்தன போய் அந்த சித்திரக்கூடத்துக்கு போயிடுறாராம். அது மாதிரி பாட்டு இருக்குது. அடுத்த பாட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.